Hello everyone, welcome to Menaka's channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். ஓட்ஸ் வச்சு இட்லி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ஒரு சூப்பரான weight loss ரெசிபி. இதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். நான் Quaker oats வந்து யூஸ் பண்றேன். இது நார்மல் ஃப்ளேவர் தான். 3/4 கப் அளவுக்கு ஓட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இந்த கிளாஸ்ல தான் நான் எல்லா இன்கிரீடியன்ட்ஸும் வந்து மெஷர் பண்ணிக்க போகிறேன். நீங்களும் அதே மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து இந்த ஓட்ஸு சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு 2 பல்ஸ் மட்டும் நான் பொடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவு கொஞ்சம் பொடி பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். அடுத்ததாக நம்ம வந்து இதை ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கலாம். இந்த பவுலில் தான் வந்து நம்ம மாவு மாதிரி கரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதனால நான் இந்த பவுலில் வந்து எடுத்துருக்கேன். இப்போ 1/2 கப் அளவுக்கு ரவை வந்து சேர்த்துக்கலாம். 3/4 கப் ஓட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். 1/2 கப் ரவை, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து நான் எடுத்திருக்கேன். அடுத்ததாக 3/4 கப் அளவுக்கு தயிர். இது வந்து ஒரு டைம் நான் மிக்ஸி ஜாரில் வந்து தயிர் அடித்து எடுத்திருக்கேன். கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது, அதனால் நீங்களும் இதே மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்ததாக நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்க போகிறோம். மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக துருவிய கேரட்டும் வந்து இது சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு எல்லாம் தாளித்து கூட நீங்கள் இதில் வந்து போடலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு ட்ராப் கூட எண்ணெய் சேர்க்காம தான் இந்த ரெசிபி வந்து நான் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், நம்ம இட்லி பதத்துக்கு வந்து நம்ம ஓட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு ஜஸ்ட் வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து இட்லி ஊற்றினா சூப்பராக வந்து வரும். இப்போ வந்து நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக துருவிய கேரட் வந்து சேர்த்துக்கிறேன். குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இது ரொம்பவும் நல்லாயிருக்கும். அண்ட் இந்த ஓட்ஸ் இட்லி வந்து நீங்கள் 1 வயசு இல்லை அதுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து கொடுங்க, சப்போஸ் நீங்கள் கொடுக்குறதா இருந்தால். ஏன்னா இது ரொம்பவும் வந்து இதில் ஃபைபர் இருக்குது, டைஜஸ்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். சரி வாங்க, இப்போ வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் இட்லியெல்லாம் ஊற்றி வைக்க போகிறோம். நான் இட்லி ஊற்றினதுக்கப்புறமா மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்தால் சூப்பரான சுவையான ஓட்ஸ் இட்லி வந்து ரெடி ஆயிடும். இது சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணோன்னா வாரத்தில் 3 நாள் இதை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா 1 மாதத்துலேயே நீங்கள் 3 கிலோ வரைக்கும் உங்கள் வெயிட் வந்து நீங்கள் குறைக்கலாம். நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்ததுனால தான் இன்றைக்கி இந்த ரெசிபியை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். டயட்டில் இருக்கவங்க இல்லை ஜிம்முக்கு போகிறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக உடனே இன்ஸ்டண்ட்டாக வந்து இந்த ஓட்ஸ் இட்லி வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஓட்ஸ் மட்டும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. மற்றபடி தயிர் அண்ட் ரவை யூஸ்வலாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான் இதெல்லாம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்குது. இப்போ நம்ம மாவெல்லாம் ஊற்றி வச்சு அடுத்து நம்ம வந்து இப்போது மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். சூப்பரான சுவையான இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் இட்லி வந்து இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் வந்து பார்த்தோம். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் பண்ணலாம், நைட் டின்னருக்கும் வந்து நீங்கள் பண்ணலாம். செம டேஸ்ட்டாக வந்து இருக்கும். அண்ட் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, ஈஸியான வெயிட் லாஸ் ரெசிபி. நீங்களும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட கொஞ்சம் காரசாரமான தேங்காய் சட்னி அரைச்சி நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த ஈஸியான ரெசிபி வந்து ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.